திருமறை குர்ஆன்ல சொல்றான், அம்லில் இன்சானி மாத்த மன்னா, மனிதர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருமா? இந்த உலகம் அல்லாஹ்வுக்குரியது, மறுமை அல்லாஹ்வுக்குரியது. இந்த உலகமோ மறுமையோ மனிதனுக்கானது அல்ல. அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ, எதை விதித்திருக்கிறானோ அதுதான் மனிதர்களினுடைய கரங்களிலே தழுவும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப உளவியல் அடிப்படையிலே நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் கிடைச்சிட முடியாது, நினைச்சதை எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது. அப்ப இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. திருமறை குர்ஆன் அதையும் போதிக்கிறது. குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர நமக்கு வேறில்லை. வஹுவ மௌலானா, அவன் நமக்கு பாதுகாவலன். வ அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன மாதிரியான ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறானா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியாது. அப்ப என்ன, எது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு நீங்க வரணும். அல்லாஹ் நபிக்கு அதை சொல்ல சொல்றான். குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, ஆசைப்பட்டது கிடைக்கலையா, இந்த வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிருக்கா, அப்படி என்ன செய்யணும்? அல்லாஹ் இதை தான் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் இதைத்தான் விதிச்சிருக்கிறான், நாங்கள் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ்வையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு நீ வரணும். மனுஷன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு வா.